Hi guys, welcome back to the channel. Today's vlog is a food vlog. இன்றைக்கு நான் வந்து ஈஸியான ஹெல்த்தியான ஒரு மீல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் வந்து 1 pot மீல். நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரைஸ் குக்கர் தான். இந்த மீலுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு விருப்பமான ரைஸ், மற்றது நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கீன்வா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அது நாங்கள் நல்ல டெக்ஸ்சர் வர்றதுக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதை வந்து 2 அல்லது 3 தண்ணியில் நாங்கள் வந்து நல்லா இந்த கிரெயின்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேணும். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காய்ஸ், நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், க்ரீன் பீஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த கழுவின ரைஸுக்குள்ளே அல்லது கிரெயின்ஸுக்குள்ளே நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம். அடுத்து வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணலாம். மற்றது தேவையான அளவு உப்பு. அடுத்தது வந்து செசமி ஆயில் வந்து நாங்கள் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணி விடுவோம். ஏன்னு சொன்னால் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை இந்த டிஷ்ஷுக்கு வந்து இது கொடுக்குறதா இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான மீல்னு நான் சொன்னேன். நான் அதுக்காக சால்மன் ஃபிஷ்ஷை வந்து நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம். அந்த மேரினேஷனை இப்போ நாங்கள் எடுத்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த பொட்டுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மேரினேஷனையும் அந்த பொட்டுக்குள்ளே போட்டு நாங்கள் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுதான் அடுத்த ஸ்டெப். ஒரு முக்கியமான ஸ்டெப் இதுதான். இந்த டிஷ்ஷுக்கு வந்து இன்னும் கூட ஃப்ளேவரை கொடுக்குறது. ஒரு முழு பூடை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த பூடை வந்து நாங்கள் இந்த பொட்டுக்குள்ளே வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப் தான். ஃபைனலி இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ரைஸ் குக்கருக்குள்ளே வந்து நாங்கள் போட்டுட்டு ரைஸ் குக்கரை மிச்ச வேலையை நாங்கள் செய்ய விட போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பார்ப்போம் இந்த ரைஸ் வந்து எப்படி வந்து குக் ஆகிருக்குண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. வெஜ்ஜிஸோட சால்மன் ஃபிஷ்ஷோட இப்போ நாங்கள் அதை வடிவாக வந்து ஒரு ஸ்பூனால் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நாங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து, நீங்கள் ஏதாவது ஒரு பிக்கிளோட இந்த ரைஸை 1 pot மீலை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது இன்னும் ஒரு சுவையை வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. Thank you for watching this video guys. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை bye bye.